இன்னைக்கு உலகம் பார்க்காத ஒரு ஐபிஎல் மேட்சை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் பஞ்சாப் கிங்ஸ் அணியும் நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு கடைசி ஓவர் வரைக்கும் த்ரில்லருக்கு பஞ்சம் இல்லாமல், பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமல் ஒரு த்ரில்லரான திக் திக் தருணங்கள் இந்த ஆட்டம் முழுக்க இன்னைக்கு பரபரப்பாக நடந்திருக்கு. ஸோ அந்த வகையில் பஞ்சாப் சண்டிகரில் தான் இந்த மேட்ச் இன்னைக்கு கொல்கத்தாவுக்கும் பஞ்சாப் அணிக்கும் இடையே நடந்திருந்தது. பஞ்சாப் அணி ஃபர்ஸ்ட் அவங்க டாஸ் ஜெயிச்சிட்டாங்க. அதனால நாங்கள் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணிக்கிறோம் அப்படின்னு முடிவு எடுத்து ஓப்பனர்களாக ஆர்யா பிரப்சிம்ரன் இவங்க 2 பேருமே வந்திருந்தாங்க. ஆர்யா நம்ம சிஎஸ்கே அணிக்கு செஞ்சுரி அடிச்சவர் இன்னைக்கு 22 ரன் தான் எடுத்தாரு. பிரப்சிம்ரன் 30 ரன்கள் எடுத்து அவுட் ஆக பின்னாடியே வந்த ஸ்ரேஷ் ஐயர் அவர் கோல்டன் டக் அவுட் ஆகி வெளியேனாரு. இங்கிலீஷ் ஒரு 2, நெஹல் ஒரு 10, மேக்ஸ்வெல் இன்னைக்கு மோசமான பேட்டிங் தான் 7. அடுத்தடுத்த பேட்ஸ்மேன்கள் எல்லாருமே சிங்கிள் டிஜிட் ரன்னுக்கு மோசமா அவுட் ஆக கடைசியா 111 ரன்கள் மட்டுமே பஞ்சாப் அணி இந்த மேட்ச்ல எடுத்தாங்க. ஸோ இது எல்லாம் ஒரு ஸ்கோரா நாங்க அசால்ட்டா அடிச்சிருவோம் அப்படின்னு கேகேஆர் அணி அவங்க பேட்டிங் பண்ண வர டீகாக் 2 ரன்னுக்கே அவுட் ஆயிட்டாரு. சுனில் நரேன் 5 ரன் தான் எடுத்தாரு. கேப்டன் அஜிகே ரஹானே 17 ரன் மட்டுமே எடுக்க முடிஞ்சது. ஆனா ராகவன் ஒரு 37 ரன் வரைக்கும் எடுத்து கொஞ்சம் மேட்சை நகர்த்தி கொண்டு போனாரு. ஆனா ஸ்ரேஷ் ஐயர் 7 ரன்னுக்கு அவுட் ஆக ரிங்கு சிங் அதிர்ச்சி அளிக்கும் விதமாக ஸ்டம்பிங் முறையில் 2 ரன்னுக்கு அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறமா ரம்தீப் டக் அவுட், ஹர்ஷித் ராணா 3, அரோரா டக் அவுட், இப்படி போட்டுன்னு எல்லா விக்கெட்டுகளையுமே இழந்து ரசல் அவர் மட்டும் ஒரே ஒரு நம்பிக்கையாக நின்று சர்னு சிக்ஸர்களை பறக்க விட்டாரு. முக்கியமா பஞ்சாப் அணி இந்த அளவுக்கு அவங்க மேட்சுக்கு உள்ள வரத்துக்கு முக்கியமான காரணமே யுவேந்திர சஹல் அவருடைய மேஜிக் போலிங்கால அடுத்தடுத்து 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினதால தான் பஞ்சாப் அணி டக்குன்னு கேகேஆர் அணியை சுருட்ட முடிஞ்சது. ஆனாலுமே சஹல் அவருடைய போலிங்லேயே ரசல் சிக்ஸர் அடிக்க கம்ப்ளீட்டா மேட்சின் மூமெண்டம் தலைகளாக மாறி கேகேஆர் அணி அவங்க ஜெயிக்கிற மாதிரி வந்துச்சு. ஆனாலுமே ரசல் நின்றாலும் ஆஃப்டன் பேட்ஸ்மேன்கள் யாருமே சரியான ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுக்க முடியல. இதனாலேயே ரசல் அவர் கீப்பர் கேட்சை கடைசி விக்கெட்டாக கொடுத்து இந்த மேட்ச்ல, அதாவது 111 ரன் கூட எடுக்க முடியாம இந்த மேட்ச்ல கேகேஆர் அணி தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஸோ ஐபிஎல் வரலாற்றை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு லோவஸ்ட் ஸ்கோர் இது வரைக்கும் யாருமே டிஃபெண்ட் பண்ணது கிடையாது. நம்ம சிஎஸ்கே அணி தான் 116 ரன் இதுக்கு முன்னாடி டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கும் கம்மியான ரன் யாருமே டிஃபெண்ட் பண்ணது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பரபரப்பான த்ரில்லரான மேட்சை இன்னைக்கு நம்ம கண் முன்னாடி பஞ்சாப் அணி கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமாக 111 ரன் பஞ்சாப் அணி எடுத்தப்ப மோசமா அவங்க பேட்டிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அதை விட மோசமா கேகேஆர் அணி அவங்க பேட்டிங் செஞ்சு இந்த ஆட்டத்தில் ஒரு யாருமே எதிர்பார்க்காத மோசமான தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அந்த வகையில் யாருமே பார்க்காத ஒரு ஐபிஎல் ஆட்டம் இந்த ஆட்டமாக அமைஞ்சிருக்கு. அதே போல கேகேஆர் அணி இந்த மேட்ச்ல அவங்க தோல்வி அடைஞ்சிருக்கிறது பாயிண்ட்ஸ் டேபிளை பொறுத்த வரைக்கும் நம்ம சிஎஸ்கே அணிக்கு சாதகமான விஷயமாக மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அடுத்த ஆட்டம் நம்ம சிஎஸ்கே ஜெயிச்சாங்கன்னா நேரடியாக பாயிண்ட்ஸ் டேபிளில் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த வகையில் இத்தனை வருட ஐபிஎல் வரலாற்றில் யாருமே பார்க்காத ஒரு மேட்ச் இன்னைக்கு நடந்திருக்கிறத பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்க.